ஐகானிக்கான சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனங்களை நீ பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பெருங்குடியில் இருக்கு. இப்போ இந்த பெருங்குடியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அங்கே வந்து எந்த ஒரு வீடுகளுக்கும் வந்து பார்த்தோன்னா மெட்ரோ வாட்டர் சப்ளை கிடையாது. இப்போ தான் மெட்ரோ வாட்டரை வர ஆரம்பிக்குது. யூ ஓன்ட் பிலீவ், அவ்வளோ பெரிய ஐடி நிறுவனத்துக்கு தண்ணீர் வாங்கி நிரப்புகிறார்கள். இன்னொன்று சொல்லட்டுமா, அவ்வளோ பெரிய ஐடி நிறுவனத்தினுடைய கட்டிடங்களுக்கெல்லாம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய செப்டிக் டேங்குகள் நிரம்பினால் அந்த செப்டிக் டேங்குகளில் வந்து சக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு, சக்ஷன் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அங்கே மிகப்பெரிய லாரிகளை வைத்து நடத்தக்கூடியதுங்கிறது ஒரு பிஸ்னஸாக நடந்துட்டு இருக்கு. செப்டிக் டேங்க் கிளீனிங்னு போட்டு செப்டிக் டேங்க் லாரிஸ் போகிறத பார்த்துருப்போம். குடிநீர் லாரிகள் போகிறத பார்த்துருப்போம். அந்த குடிநீர் லாரிகளும் செப்டிக் டேங்க் லாரிகளும் தொடர்ச்சியாக துறைப்பாக்கம், ஓகேம் துறைப்பாக்கம், காரப்பாக்கம், பெருங்குடி, தரமணி இந்த பகுதிகளில் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய லாபி. ஸோ மக்களுக்கு குடிதண்ணீர் கிடையாது, மக்களுக்கு வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கிடையாது. ஆனால் இதுதான் வந்து என்னன்னா சென்னையினுடைய ஐடி ஹப். இப்படிப்பட்ட ஒரு கேவலம் எங்கேயாவது இருக்குமா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. ஏன் இதை இவ்வளோ ஆதங்கமாக பதிவு பண்ணுறேன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா. இதை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் பொழுதும் யாரும் கண்டுக்கல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் பொழுதும் யாரும் கண்டுக்கல. ஏன்னா இந்த பிசினஸை நடத்துறதே யாருன்னா அதிமுக மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான். அவங்க தான் இந்த லாரிஸ் ஆப்ரேட் பண்றாங்க. குடித்தண்ணீர் லாரியும் அவங்க தான் ஆப்ரேட் பண்றாங்க, செப்டிக் டேங்க் லாரியும் அவங்க தான் ஆப்ரேட் பண்றாங்க. எப்படி இருக்கு பாரு, தண்ணியை கொடுக்கறதும் அவங்க தான், மறுபடியும் தண்ணி அள்ளுறதும் அவங்க தான். ஸோ இது ஒரு பிசினஸ். இந்த பிசினஸை விடாமல் நடத்துவதற்காகவே இங்கு பாதாள சாக்கடை திட்டமாக இருக்கட்டும் அல்லது மெட்ரோ வாட்டர் திட்டமாக இருக்கட்டும், இது நடைமுறைப்படுத்தப்படாமலே இத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது. சென்னையினுடைய பல மூலை முடுக்கெல்லாம் திருவொற்றியூர் போ, குன்றத்தூர் போ, கூவத்தூர் வரைக்கும் இன்னைக்கு வந்து தண்ணி வருதுங்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய துறைப்பாக்கத்திலேயோ, காரப்பாக்கத்திலேயோ, அல்லது பள்ளிக்கரணையிலையோ, அல்லது இங்கே இருக்கக்கூடிய பெருங்குடியிலையோ, தரமணியிலையோ தண்ணி கிடையாது. மெட்ரோ வாட்டர் தண்ணி கிடையாது. இப்போதான் மெட்ரோ வாட்டர் சப்ளைங்கிறதே வர ஆரம்பிக்குது. அங்கே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அங்கே வந்து லாரிகள் வைத்து தான் அள்ளி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இந்த தொகுதியை வைத்துக்கொண்டு வெளியில் கட்டுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள்ங்கிற மாதிரி எல்லா ஐடி நிறுவனத்தையும் கொண்டு வந்து கட்ட வைக்கிறது.